சூப்பரான ரோட் சைட் மசாலா பூரி வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நாங்களே ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க ட்ரை பண்ணோம். செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ட்ரை பட்டாணி எடுத்திருக்கேன். நாங்கள் திடீர்னு பிளான் பண்ணதுனால நான் ஓவர் நைட் சோக் பண்ண முடியல. நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் ஓவர் நைட் சோக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா குக் ஆகும். பட்டாணி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு அதை இந்த மாதிரி குக்கரில் சேர்த்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். பட்டாணி மட்டுமே நான் 10 விசில் விட்டுருப்பேங்க, வேகவே இல்லை, ஏன்னா நான் ஊற வைக்கல. அதனால் இன்னொரு பக்கம் ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம். அதையும் மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே சோம்பு சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகா நான் சேர்க்குறேன். இதையுமே நல்லா மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ரெடிமேட் பானிபூரியை பொரித்து எடுத்துக்கலாம். இதை பொரித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம அதே பாண்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் மாதிரி மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு தாங்க இந்த பூரிக்கு டேஸ்ட்டே. அதனால் நல்லா உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு தாராளமாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அப்புறம் என்ன, மசாலா பூரி சாப்பிட வேண்டியது தான். பானிபூரி உடச்சி விட்டு மசாலாவை ஊற்றி கொஞ்சமாக வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான மசாலா பூரி. கடை டேஸ்ட்லேயே அதே மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.